ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சரின் மிரட்டலான பதில்களும் ஈரானுக்குள்ளே முதல் கட்டமாக களமிறங்கப் போகும் 40 போர் விமானங்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஹிஸ்புல்லா இராணுவத்துடன் அடுத்த கட்ட போரை ஆரம்பிக்கப் போகின்றதா? காசா முழுவதும் அதிரடியாக ரதா படைப்பிரிவை உருவாக்கிய ஹமாஸும் பலஸ்தீனிய போராளிகளின் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களும் யமன் ஹவுதி இராணுவத்தின் தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களும் செங்கடல் முற்றுகையும் ஈரானிய தளபதிகளும் தலைமைகளும் வெளியே வந்து விட்டார்களா அல்லது இன்னும் பாதுகாப்பான இடங்களில் ரகசியமாக நிலை கொண்டுள்ளார்களா? காசா தொடர்பாகவும் ஈரான் தொடர்பாகவும் டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்திருக்கக்கூடிய புதிய முன்மொழிவுகள். ஈரானினுடைய அணுசக்தி தளங்கள் மீதான தாக்குதல்களுக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் காசா மீதான போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான சில முடிவுகளை எடுத்திருப்பதாகவும் இன்னும் 2 வாரங்களுக்குள்ளே இந்த முடிவுகளை டொனால்ட் ட்ரம்ப் வெளியிடப் போவதாகவும் அமெரிக்க ஊடகங்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் தொடர்ச்சியாக செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. மேலும் இந்த ஊடக அறிக்கைகளில் குறித்த முன்மொழிவு தொடர்பாக இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம், எகிப்து மற்றும் இன்னும் ஏனைய 2 அரபு நாடுகள் ஒன்றிணைந்து காசாவின் நிர்வாகத்தை முழுமையாக நிர்வகிப்பார்கள். ஐக்கிய அரபு அமீரகம், எகிப்து மற்றும் இன்னும் ஏனைய முக்கியமான 2 அரபு நாடுகளுடைய கூட்டுப்படைகள் காசாவிற்குள்ளே களமிறக்கப்படுவார்கள். மேலும் இந்த கூட்டுப்படையின் மூலமாகவே காசாவின் நிர்வாகம் முழுமையாக கட்டுப்படுத்தப்படும். அதே நேரம் ஹமாஸினுடைய நிர்வாகம் காசாவிலே முழுமையாக நீக்கப்படும். ஹமாஸினுடைய தலைவர்களும் காசாவில் இருக்கக்கூடிய உயரடுக்கு பலஸ்தீனிய போராளிகளும் நாடு கடத்தப்படுவார்கள். காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய தலைமைகளுக்கும் உயரடுக்கு பலஸ்தீனிய போராளிகளுக்கும் தேவையான பணம் வழங்கப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கைக்கான உத்தரவாதம் வழங்கப்பட்டு அவர்கள் பாதுகாப்பாக காசாவில் இருந்து வெளியேற்றப்படுவார்கள். இதன் விளைவாக காசாவில் இருக்கக்கூடிய அனைத்து பணைய கைதிகளும் விடுதலை செய்யப்படுவார்கள். மேலும் காசாவிலே யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்படுவதோடு ஆப்ரஹாம் உடன்படிக்கையும் விரிவாக்கப்படும். ஆரம்பமாக சவுதி அரேபியாவும் சிரியாவும் இஸ்ரேலுடனான இயல்பாக்கத்தினை ஏற்படுத்தி ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் உத்தியோகபூர்வமாக இணைந்து கொள்வார்கள். இவர்களை பின்தொடர்ந்து ஏனைய அரபு நாடுகளும் ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் முழுமையாக கையொப்பமிடுவார்கள். இந்த முன்மொழிவு மூலமாக காசாவில் ஏற்படுத்தப்பட போகும் யுத்த நிறுத்தம் ஒரு புதிய மத்திய கிழக்கு பிராந்தியத்தையும் உருவாக்கும். ஆப்ரஹாம் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு இஸ்ரேலுடனான உறவுகள் வலுப்படுத்தப்பட்டு ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாற்றம் ஒன்றே மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உருவாக்கப்படும் என டொனால்ட் ட்ரம்பினால் காசா தொடர்பாக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்மொழிவுகளில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக இந்த ஊடகங்களுடைய செய்தி அறிக்கைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. காசாவிலிருந்து ஹமாஸினுடைய நிர்வாகத்தினை முழுமையாக நீக்கிவிட்டு ஐக்கிய அரபு அமீரகம், எகிப்து மற்றும் இன்னும் ஏனைய அடிமை அரபு நாடுகளுடைய அரபு கூட்டமைப்பை காசாவிலே களமிறக்கி காசாவின் ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் அரபு கூட்டமைப்புக்கு கீழால் கட்டுப்படுத்துவது என்பதும் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய தலைமைகளுக்கும் பலஸ்தீனிய போராளிகளுக்கும் தேவையான பணத்தினை வழங்கி அவர்களை நாடு கடத்துவது என்பது இன்றைய தினத்திற்கான மிகப்பெரிய விளையாட்டு செய்தியாகும். அரபு அடிமைகளை போன்று பலஸ்தீனிய தலைமைகளும் பலஸ்தீனிய போராளிகளும் பலஸ்தீனிய மக்களும் பணத்திற்கு விலை போய் விடுவார் என டொனால்ட் ட்ரம்ப் நினைத்துள்ளார் போலும். தற்போது டொனால்ட் ட்ரம்பின் இந்த முன்மொழிவுகளை கேட்டு பலஸ்தீனிய தலைமைகளும் பலஸ்தீனிய போராளிகளும் பலஸ்தீனிய மக்களும் விழுந்து விழுந்து சிரித்திருப்பார்கள். அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த முன்மொழிவிலே ஒரு விடயம் மாத்திரம் நிச்சயமாக நடைபெறும். அதாவது ஆப்ரஹாம் உடன்படிக்கைக்கு அமைவாக ஆப்ரஹாம் கூட்டமைப்பு உருவாக்கப்படும். உண்மையில் இவர்கள் காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்த விரும்பவில்லை. காசாவிலே ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தத்தினையாவது ஏற்படுத்திவிட்டு ஆப்ரஹாம் உடன்படிக்கையை விரிவாக்குவதற்கு இவர்கள் இந்த திட்டங்களை வகுத்துள்ளார்கள். எனவே அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் கூறியதை போன்று இன்னும் 2 வாரங்களில் ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொள்ளக்கூடிய அனைத்து அடிமை அரபு நாடுகளுடைய பெயர் பட்டியலையும் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிடுவார் என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கும் ஒரு புதிய முன்மொழிவை முன்வைத்துள்ளார் என்பது தொடர்பாக நேற்றைய காணொலியில் குறிப்பிட்டிருந்தேன். நாங்கள் ஈரானுக்கு ஒரு புதிய முன்மொழிவு ஒன்றை முன்வைத்திருக்கின்றோம். இவை தொடர்பாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படும் என ஸ்டீவ் விட்கோஃபும் தெரிவித்திருந்தார். எனவே இதற்கமைவாக தற்போது டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு முன்வைத்திருக்கக்கூடிய புதிய முன்மொழிவு தொடர்பாக சில முக்கியமான தகவல்கள் கசிவடைந்துள்ளன. குறித்த முன்மொழிவிலே உள்ளடக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. அதாவது ஒரு சிவில் அணுசக்தி தளத்தினை ஈரானுக்குள்ளே உருவாக்குவதற்கு $30 பில்லியன் பெறுமதி அளவிலான உதவித்தொகையை அமெரிக்கா ஈரானுக்கு வழங்கும். அரபு நாடுகளின் ஒத்துழைப்புடனேயே $30 பில்லியன் அமெரிக்கா ஈரானுக்கு வழங்கும். இந்த $30 பில்லியன் அமெரிக்க பயன்படுத்தி ஈரான் ஒரு சிவில் அணுசக்தி திட்டத்தினை உருவாக்க முடியும். ஆனால் அந்த சிவில் அணுசக்தி திட்டத்திலும் யுரேனியம் செறிவூட்டலை மேற்கொள்ளவே முடியாது. மேலும் அமெரிக்காவினுடைய மேற்பார்வைக்கு கீழாலும் அரபு நாடுகளுடைய மேற்பார்வைக்கு கீழாலுமே ஈரான் குறித்த சிவில் அணுசக்தி திட்டத்தினை உருவாக்க வேண்டும். தற்போது தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய
போர்டோ அணுசக்தி தளத்தையே இதற்காக மீண்டும் பயன்படுத்தலாம். அமெரிக்காவுடைய மேற்பார்வைக்கு கீழால் போர்டோ அணுசக்தி தளத்தில் மேல் கட்டமைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்குள்ளே சிவில் அணுசக்தி தளத்தினை அமெரிக்காவின் மேற்பார்வைக்கு கீழாலேயே உருவாக்க முடியும். அதே போன்று தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானின் $6 பில்லியன் விடுவிக்கப்படும். மேலும் ஈரான் மீதான பொருளாதார தடைகளை நீக்குவது தொடர்பான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளும் மேற்கொள்ளப்படும். மேலும் இவை அனைத்தும் முழுமையாக சிறப்பாக நடைபெற வேண்டுமாக இருந்தால் ஈரான் அமெரிக்காவோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டு முழுமையான சம்மதத்தினை வழங்க வேண்டும் என டொனால்ட் ட்ரம்பினுடைய புதிய முன்மொழிவிலே தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. ஈரான் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்திருக்கக்கூடிய புதிய முன்மொழிவானது இன்றைய தினத்திற்கான இரண்டாவது விளையாட்டுச் செய்தியாகும். 12 நாள் யுத்தத்திற்கு பிறகு மூலோபாய தோல்விகளை அடைந்து கொண்டதற்கு பிறகு எங்களுடைய அணுசக்தி தளங்கள் சிதைக்கப்படவில்லை, பாதுகாப்பாகத்தான் இருக்கின்றது என ஈரானினுடைய உச்ச தலைவரே தெரிவித்ததற்கு பிறகு சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடனான உறவுகளை ஈரான் முழுமையாக முறித்துக் கொண்டதற்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு ஒரு புதிய முன்மொழிவை முன்வைத்திருப்பது அவருடைய சுயாதீன அறிவையே கேள்விக்குட்படுத்துகின்றது. உண்மையிலேயே டொனால்ட் ட்ரம்ப் சுயாதீன சிந்தனையுடன் தான் இவ்வாறான முன்மொழிவுகளை முன்வைக்கின்றாரா அல்லது தூக்க கலக்கத்திலும் மயக்கத்திலும் இவ்வாறான முன்மொழிவுகளை முன்வைக்கின்றாரா என்கின்ற கேள்விகளும் எழுப்பப்படுகின்றன. அத்தோடு இப்படியான நிலைமையில் இன்றைய தினத்திற்கான மூன்றாவது விளையாட்டுச் செய்தியும் வெளியாக இருந்தது. அதாவது ஈரானிடம் இருக்கக்கூடிய 60% செறிவூற்றப்பட்ட 400 கிலோகிராம் யுரேனியத்தினை ஈரான் அமெரிக்காவிடம் முழுமையாக ஒப்படைத்து விட வேண்டும் என்பதற்கான நிபந்தனைகளை முன்வைப்பதற்கு அமெரிக்காவுடைய அரசாங்கம் தயாராகி வருவதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஈரானின் செறிவூற்றப்பட்ட யுரேனியத்தின் 400 கிலோகிராம்கள் எங்கு வைக்கப்பட்டுள்ளது என்பது எனக்கு தெரியாது என்றும் அவை தொடர்பான தகவல்களை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடைய தலைவர் தெரிவித்திருந்தார். மேலும் ஈரான் 400 கிலோகிராம் யுரேனியம் செறிவூட்டல் மைய விளக்குகளை பாதுகாப்பாக இடம் மாற்றம் செய்து வைத்திருப்பதாகவும் ரகசிய தளங்களில் பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இப்படியான நிலைமையில் ஈரான் இந்த 400 கிலோகிராம் யுரேனியம் செறிவூட்டல் மைய விளக்குகளையும் அமெரிக்காவிடம் முழுமையாக ஒப்படைத்து விட வேண்டும் என புதிய நிபந்தனைகளை முன்வைக்கப் போவதாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஈரான் 1 கிராம் யுரேனியத்தை கூட அமெரிக்காவிடம் ஒப்படைக்கப் போவதில்லை. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அமைச்சரின் இந்த விளையாட்டு செய்திகள் கேட்பதற்கு வேண்டுமானால் அழகானதாக இருக்கலாம், ஆனால் இவை ஒன்றும் நடைமுறையில் சாத்தியமான விடயங்கள் அல்ல. அடுத்து இது ஒரு புறம் இருக்க நாங்கள் ஈரானினுடைய போர்டோ அணுசக்தி தளத்தினை முழுமையாக அழித்து விட்டோம் என்றும் எங்களுடைய விமானப்படைகளுடைய தாக்குதலினால் போர்டோ அணுசக்தி தளமானது முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டது என்றும் சிறு குழந்தையை போன்று டொனால்ட் ட்ரம்ப் மணித்தியாலத்துக்கு ஒரு முறை சமூக ஊடக வலைத்தளத்திலே கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றார். மேலும் போலி செய்திகளை வெளியிடக்கூடிய அமெரிக்க ஊடகங்களுக்கு எதிராகவும் அமெரிக்க ஊடகவியலாளர்களுக்கு எதிராகவும் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கப் போவதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அதாவது ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீதான தாக்குதல் தொடர்பான தகவல்களும் இந்த தாக்குதல் ஈரானின் அணுசக்தி தளங்கள் அளிக்கப்படவில்லை என்கின்ற உளவு தகவல்களும் அமெரிக்க உளவுத்துறையில் இருந்து கசிவடைந்துள்ளன. ஜோ பைடனின் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர்களே இந்த ரகசிய தகவல்களை கசியவிட்டுள்ளார்கள். இந்த கசிவடைந்த உளவு தகவல்களை பயன்படுத்தி அமெரிக்க ஊடகங்கள் தொடர்ச்சியான செய்திகளையும் வெளியிட்டு வருகின்றன. மேலும் இந்த செய்திகள் அனைத்தும் போலியான செய்திகள் என்பதனை நிரூபிப்பதற்காக டொனால்ட் ட்ரம்ப் மடம் பிடித்து தொடர்ச்சியான கருத்துக்களையும் வெளியிட்டு வருகின்றார். அடுத்து ஈரானினுடைய போர்டோ அணுசக்தி தளம் இலக்கு வைக்கப்பட்டு தாக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலினால் போர்டோ அணுசக்தி தளமானது சேதமடைந்துள்ளது. ஆனால் போர்டோ அணுசக்தி தளம் முழுமையாக அழிக்கப்படவில்லை, யுரேனியம் செறிவூட்டல் மைய விளக்குகள் பாதிக்கப்படவில்லை என ஐரோப்பிய நாட்டு தலைவர்கள் நம்புவதாக ஐரோப்பிய ஊடகங்களும் தற்போது செய்திகளை வெளியிட்டுள்ளன. அதிலும் குறிப்பாக பிரித்தானியா, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியினுடைய தலைமைகள் ஈரானினுடைய அணுசக்தி தளங்கள் முழுமையாக அழிக்கப்படவில்லை என்பதனையும் ஈரான் தாக்குதலுக்கு முன்பே பாதுகாப்பாக யுரேனியம் செறிவூட்டல்களை வேறு இடங்களுக்கு நகர்த்திவிட்டது என்பதனையும் முழுமையாக நம்புவதாக ஐரோப்பிய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அடுத்து ஈரான் சர்வதேச சட்டங்களை மீறி தற்போது செயற்பட்டு வருவதாகவும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடனான உறவுகளை முழுமையாக முறித்துக் கொண்டிருப்பது சர்வதேச சட்டத்தினை மீறக்கூடிய செயல் என்றும் எங்களுடைய மேற்பார்வையாளர்களை ஈரான் அவசரமாக அனுமதிக்க வேண்டும் என்றும் ஈரானிடம் இருக்கக்கூடிய யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பான தகவல்களை எங்களோடு முழுமையாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடைய தலைவர் குரோஸ்ஸி தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து நாங்கள் உளவாளிகளாக செயற்படக்கூடிய சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினை ஒருபொழுதும் அனுமதிக்க போவதில்லை என்றும் ஆக்கிரமிப்பு எதிரின் மிகப்பெரிய உளவாளியாக செயற்படக்கூடிய சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடைய தலைவரை நாங்கள் அனுமதிக்க போவதில்லை என்றும் ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் வெளிப்படையான கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தார். அத்தோடு அமெரிக்க இராணுவ ஆய்வாளர் ஒருவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்து மிகப்பெரிய பிழையை செய்துவிட்டார்கள். தற்போது ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வழங்கிவிட்டார்கள். ஈரானை ஒரு அணு ஆயுதத்தை நோக்கி இவர்கள் நெருக்கமடைய செய்துவிட்டார்கள். 46 ஆண்டுகளாக
ஈரான் இராஜதந்திரத்தையே கடைபிடித்தது. சர்வதேச சட்டங்களை மதித்து சர்வதேச அணுசக்தி நிறுவனத்திற்கும் கட்டுப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது ஈரான் இராஜதந்திர தொடர்புகள் மற்றும் சர்வதேச சட்டங்கள் அனைத்தையும் ஜன்னலுக்கு வெளியே தூக்கி வீசி எறிந்துவிட்டது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களும் ஈரானுக்கு எதிரான போருமே ஈரானுக்கு இவ்வளவு மிகப்பெரிய மூலோபாய வாய்ப்பை ஏற்படுத்தி தந்துள்ளது என்றும் குறித்த அமெரிக்க இராணுவ ஆய்வாளர் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். எனவே இந்த தகவல்களிலிருந்து 2 விடயங்களை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். பேச்சுவார்த்தைகள் மூலமாகவும் ஒப்பந்தங்கள் மூலமாகவும் ஈரானை முழுமையாக சரணடைவதற்காக அமெரிக்கா மீண்டும் பல்வேறுபட்ட முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. இரண்டாவது, ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் அடுத்த கட்ட போரை ஆரம்பிப்பதற்காகவும் தற்போதைய சூழ்நிலையில் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் எல்லாவிதமான தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றது என்பதனை எங்களுக்கு இதிலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானுக்குள்ளே இஸ்ரேலினுடைய காற்று மேலாண்மை பராமரிப்பது மிக முக்கியமானதாகும். நாங்கள் ஈரானிய வான்பரப்பின் பெரும் பகுதியில் மேலாண்மையை கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய படைகள் ஈரானிய வான்பரப்பின் பெரும் பகுதியிலே மேலாண்மையை கொண்டுள்ளது. இவற்றை நாங்கள் தொடர்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். தற்போது ஈரான் அதனுடைய திறன்களை முழுமையாக மீட்டெடுப்பதற்கு தயார்படுத்துமாக இருந்தால், அடுத்த கட்ட வேலை திட்டங்களை மேற்கொண்டால் நாங்கள் எங்களுடைய காற்று மேலாண்மையை பயன்படுத்தி ஈரானுக்குள்ளே உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வோம். எவ்வாறு நாங்கள் யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டதற்கு பிறகு லெபனானுக்குள்ளே உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினை பலவீனப்படுத்துகின்றோமோ, அதே போன்று நாங்கள் ஈரானுக்குள்ளும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வோம். அத்தோடு நாங்கள் ஈரானினுடைய உச்ச தலைவர் அலி கமேனியை படுகொலை செய்வதற்கு 2 முறை முயற்சி செய்தோம். ஆனால் அவர் இருக்கக்கூடிய இடம் தொடர்பான சரியான உளவு தகவல்களை எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இருப்பினும் நாங்கள் இந்த முயற்சியில் இருந்து பின்வாங்க போவதில்லை. சரியான தகவல்கள் கிடைக்கப்பெறும் சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஈரானிய உச்ச தலைவரை படுகொலை செய்வோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். எந்த ஒரு அணுசக்தி ஒப்பந்தத்திற்கும் 2 முக்கியமான தூண்கள் காணப்படுகின்றன. ஒன்று ஈரானுடைய யுரேனியம் செறிவூட்டலுக்கான சுதந்திரம், இரண்டாவது ஈரான் மீதான ஒட்டுமொத்த பொருளாதார தடைகளும் நீக்கப்படுதல். இந்த 2 முக்கியமான விடயங்களும் பேணப்பட்டிருந்தால் நாங்கள் உடன்படிக்கைகளுக்கு ஒப்புக்கொண்டிருப்போம். ஆனால் தற்போதைய போரானது இவை அனைத்தையும் முழுமையாக தலைகீழாக மாற்றிவிட்டது. அத்தோடு ஐரோப்பா மீண்டும் ஈரானுக்கு எதிராக ஸ்னாப்பேக் பொறிமுறையை நடைமுறைப்படுத்தினால் நாங்கள் நிச்சயமாக தீர்க்கமான முடிவுகளை எடுப்போம். இந்த முடிவுகள் தொடர்பாக தற்போது என்னால் விவாதிக்க முடியாது. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத முடிவுகளை நாங்கள் உடனடியாக எடுப்போம். அத்தோடு அமெரிக்காவின் தாக்குதலினால் எங்களுடைய அணுசக்தி தளங்கள் சிதைவடைந்துள்ளன. மேலும் NPT ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதா அல்லது ஒப்பந்தத்தை தொடருவதா என்பது தொடர்பாக நாங்கள் தீர்மானிப்போம். NPT ஒப்பந்தத்தினை தொடருவதும் NPT ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதும் ஈரானினுடைய தேசிய விருப்பமாகும். அதே போன்று சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடனான எந்தவிதமான தொடர்புகளும் இதற்கு பிறகு மேற்கொள்ளப்பட மாட்டாது. சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடைய தலைவரோ அல்லது அவர்களுடைய மேற்பார்வையாளர் இதற்கு பிறகு ஈரானுக்குள்ளே நுழையவே முடியாது. அவர்களுக்கான நுழைவு தடைகளையும் நாங்கள் பிறப்பித்துள்ளோம். அத்தோடு தற்போதைய சூழ்நிலையில் அமெரிக்காவுடன் எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. அமெரிக்காவோடு பேசுவதற்கு எங்களுக்கு எதுவுமே இல்லை. அதே நேரம் ஈரானுடைய யுரேனியம் செறிவூட்டல் பூஜ்ஜியமாக்கப்பட வேண்டும் என பிரான்சும் பிரித்தானியாவும் ஜெர்மனியும் என் முன்னால் பேசக்கூடாது. ஈரானுடைய யுரேனியம் செறிவூட்டலை பூஜ்ஜியமாக்குவது தொடர்பாக பேசுவதற்கு ஐரோப்பியர்களுக்கு எந்தவிதமான உரிமையும் இல்லை. அத்தோடு ஈரான் ஒன்றும் லெபனான் அல்ல. லெபனானை போன்று ஈரானுக்குள்ளே வான்வழி தாக்குதல்களை ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளுமாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக அதற்கு உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வோம். மேலும் நாங்கள் அனைத்து சூழ்நிலைகளுக்கும் தற்போது தயாராகவே இருக்கின்றோம். அதே நேரம் இந்த யுத்த நிறுத்தத்தினை நாங்கள் கோரவில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை பாதுகாப்பதற்காக அமெரிக்காவே இந்த யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தியது. மேலும் ஆக்கிரமிப்பு எங்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டால் இந்த யுத்தத்தினை மீண்டும் ஆரம்பித்து தொடர்வதில் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மிரட்டலான பதிலடிகளை வழங்கியிருந்தார். அடுத்து IRGC குதுஸ் படையினுடைய தலைமை அதிகாரி இவ்வாறு தெரிவித்தார். எங்களுடைய தலைமை அதிகாரிகளும் தளபதிகளும் இன்னும் பாதுகாப்பான இடங்களிலேயே இருக்கின்றார்கள். அவர்கள் பாதுகாப்பான சுரங்க பாதைகளில் இருந்து இன்னும் வெளியாகவில்லை. நாங்கள் இந்த போர் முடிவடைந்து விட்டதாக நினைக்கவும் இல்லை. மேலும் அனைத்திற்கும் தயாராகவே நாங்கள் இருக்கின்றோம் என ஈரானிய IRGC குதுஸ் படையினுடைய தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். அத்தோடு ஈரானுடைய உச்ச தலைவர் அலி கமேனி அவர்களும் இன்னும் வெளிக்களத்திற்கு வருகை தரவில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினதும் அமெரிக்காவினதும் சூழ்ச்சி திட்டங்களில் இருந்து ஈரானிய உச்ச தலைவரை பாதுகாப்பதற்காக ஈரான் அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றது. அடுத்து தற்போதைய சூழ்நிலையில் ஈரான் ரஷ்யாவினுடைய Su-35 போர் விமானங்களை கொள்வனவு செய்வதை விட சீனாவின் JC-10 போர் விமானங்களை கொள்வனவு செய்வதே சிறந்ததாக அமைந்திருக்கும் என்றும் சீனாவுக்கு விஜயம் செய்த ஈரானினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இவை தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார் என்றும் நேற்றைய காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இவை தொடர்பாக இன்னும் சில முக்கியமான தகவல்களும் தற்போது வெளியாகியுள்ளன. அதாவது முதல் கட்டமாக சீனாவின் 5ஆம் தலைமுறை JC-10 போர் விமானங்களில் 40 போர் விமானங்களை ஈரான் கொள்வனவு செய்ய போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பெரும்பாலும் இன்னும் 1-2 மாதங்களுக்குள் சீனாவின் 40 JC-10 போர் விமானங்கள் ஈரானுக்குள்ளே களமிறக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது.
இன்று காலையிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. தெற்கு லெபனானின் நபட்டியா பிரதேசத்தை இலக்கு வைத்து இந்த வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. நபட்டியா பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு கட்டிடங்கள் இலக்கு வைத்தும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினுடைய ஆயுத கிடங்குகளை இலக்கு வைத்தும் ஏவுகணை தளங்கள் இலக்கு வைத்துமே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களே தெரிவித்துள்ளன. தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லாஹ் மீள கட்டமைப்புகளை மேற்கொண்டு வருகின்றது. ஏற்கனவே நாங்கள் அளித்திருந்த ஏவுகணை தளங்களை தற்போது ஹிஸ்புல்லாஹ் மீண்டும் கட்டமைத்துள்ளது. இவை தொடர்பான தகவல்கள் எங்களுக்கு முழுமையாக கிடைக்கப் பெற்றிருந்தன. மேலும் நாங்கள் இதற்கு ஒரு பொழுதும் அனுமதிக்கப் போவதில்லை. இதனாலேயே நாங்கள் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளோம் என்றும் இதற்கு பிறகு தொடர்ச்சியான தாக்குதல்களை நாங்கள் மேற்கொள்வோம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மீண்டும் ஹிஸ்புல்லாஹ் உடனான அடுத்த கட்ட போரை ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டுள்ளது. ஈரானுடனான போர் ஆரம்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் சில அவசரமான வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். மேல் கட்டமைப்புகளையும் தயார் நிலைகளையும் மேற்கொண்டிருந்தார்கள். இப்படியான நிலைமையிலேயே தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை ஆரம்பிப்பதற்கு முயற்சி செய்து வருவதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. நெட்டன்யாகுவின் ஊழல் வழக்குகளை திசை திருப்புவதற்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்திற்கு எதிரான இந்த போரை ஆரம்பிக்கலாம் என சில இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ ஆய்வாளர்களும் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களுக்கு ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் எந்தவிதமான பதிலடிகளையும் வழங்கக்கூடாது என்றும் லெபனானுக்குள்ளே லெபனானுடைய அரசு ராணுவம் மாத்திரமே ஆயுதமேந்திய படைப்பிரிவாக இருக்கும் என்றும் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் எதிரே தலையிடக்கூடாது என்றும் நாங்கள் பேச்சுவார்த்தைகள் மூலமாகவும் ராஜதந்திர தொடர்புகள் மூலமாகவும் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளோம் என்றும் லெபனானுடைய பிரதமர் நவாப் சலாம் தெரிவித்துள்ளார். அடுத்து யமன் ஹவுதி ராணுவத்தினர் பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவாக தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றைக்கு முன்தினம் யமன் ஹவுதி ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தெற்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டெல்-அவீவ் பிரதேசத்தின் இலக்கு வைத்தும் மீலாட் பிரதேசத்தின் இலக்கு வைத்தும் 2 ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இருப்பினும் குறித்த பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை சவுதி அரேபியாவின் வான் பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தி இருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமே அறிவித்துள்ளது. அத்தோடு யமன் ஹவுதி ராணுவத்தினர் செங்கடல் முற்றுகையையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். காசாவிலே பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் நிறுத்தப்படும் வரை நாங்கள் செங்கடல் முற்றுகையை தொடரப் போகின்றோம் என யமன் ஹவுதி ராணுவத்தினர் அறிவித்துள்ளார்கள். காசாவிற்குள்ளே உணவுப் பொருட்களையும் மனிதாபிமான உதவிகளையும் கொள்ளையடிக்கக்கூடிய யாசர் அபு ஷபாபினுடைய கும்பல்களுக்கு எதிராக பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களையும் வேலை திட்டங்களையும் முன்னெடுத்திருந்தார்கள். இதற்கமைவாக ஒவ்வொரு நாளும் பல கொள்ளையர்களும் பயங்கரவாதிகளும் தூக்கிலிடப்பட்டார்கள். அத்தோடு யாசர் அபு ஷபாபினுடைய கும்பல்களின் கொள்ளைகளை தடுத்து நிறுத்துவதற்காகவும் மனிதாபிமான உதவிகளையும் உணவுப் பொருட்களையும் பாதுகாப்பதற்காகவும் இந்த உணவுப் பொருட்கள் பலஸ்தீனிய மக்களை முழுமையாக சென்றடைவதற்காகவும் பலஸ்தீனிய தலைமைகள் பலஸ்தீனிய பழங்குடி மக்களுடைய தலைவர்களோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார்கள். இதற்கமைவாக ஒரு புதிய வேலை திட்டத்தையும் களமிறக்கியுள்ளார்கள். அதாவது பலஸ்தீனிய போராளிகள் சுரங்கப்பாதைகளில் இருந்து கொண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே உணவுப் பொருட்களை பாதுகாப்பாக கொண்டு செல்வதற்கும் உணவுப் பொருட்களை கொள்ளையடிக்கக்கூடிய சம்பவங்களை தடுத்து நிறுத்துவதற்கும் பலஸ்தீனிய போராளிகளினால் நேரடியாக களமிறங்க முடியாது. மேலும் பலஸ்தீனிய போராளிகள் நேரடியாக களமிறங்கினால் இந்த உணவுப் பொருட்களை பலஸ்தீனிய போராளிகளே கொள்ளையடித்துள்ளார்கள் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போலி குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கும். எனவே இப்படியான நிலைமையில் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய தலைமைகளும் பழங்குடி மக்களுடைய தலைமைகளும் ஒன்றிணைந்து ஒரு வேலை திட்டத்தினை முன்னெடுத்துள்ளார்கள். இதற்கமைவாக காசா முழுவதும் தற்போது ரதா படைப்பிரிவை களமிறக்கியுள்ளார்கள். அதாவது பலஸ்தீனிய பழங்குடி குலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களையும் மிக முக்கியமான நபர்களையும் ஒன்றிணைத்து இந்த ரதா படைப்பிரிவை களமிறக்கியுள்ளார்கள். இவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான ஆயுதங்களையும் துப்பாக்கிகளையும் ஹமாஸ் வழங்கியுள்ளது. மேலும் இந்த திட்டத்தினை நேற்றைய தினம் நடைமுறைப்படுத்தியுள்ளார்கள். இதற்கமைவாக ரதா படைப்பிரிவினுடைய தலைமைக்கு கீழாலேயே உணவுப் பொருட்களும் உணவு வண்டிகளும் பாதுகாப்பாக காசா முழுவதும் கொண்டு செல்லப்பட்டிருந்தன. இவை தொடர்பான காணொளிகளை நான் டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன். அடுத்து கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதலினால் 95க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே நேரம் பலஸ்தீனிய போராளிகளும் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல்-கஸ்ஸாம் படையினர் ஜபலியாவின் கிழக்கு பிரதேசத்திலே யாசின் ஏவுகணையை பயன்படுத்தி 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள். மேலும் பாக் வெடிகுண்டையும் ஷபாஸ் வெடிகுண்டையும் பயன்படுத்தி ஒரு புல்டோசர் வண்டியையும் அதனோடு வருகை தந்த ஆக்கிரமிப்பு படைகளையும் கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக ஒரு சிப்பாயையும் அளித்துள்ளார்கள். அடுத்து அல்-அக்ஸா படையினர் கான்யூனிஸின் கிழக்கு பிரதேசமான அபசன் காபிரா பிரதேசத்திலே வீடொன்றிற்குள் பதுங்கியிருந்த 8 சிப்பாய்களை சுற்றி வளைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது இவர்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் ஒரு புல்டோசர் வண்டியும் 20க்கும் அதிகமான சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.